ஷால்வோ எந்த ஒரு மொமெண்டோவோ நான் கொண்டு போல. லீடர் வந்து ஷால் போட்டு பிளாகோட துண்டை போட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறார் ஷால் போடலாமா. அவரு ரெசிபிகேட் பண்ணும்போது நீங்க வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு. தமிழக வெற்றி கழகம் இஸ் கோயிங் டு ரீச் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. கொள்கை யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, சோஷியலிஸ்ட் செக்யூலர் பார்ட்டி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த ஐடியா ஆஃப் தமிழக வெற்றி கழகம். இந்த டேக் தற்கூரி அப்படின்றது எப்படி பார்க்க? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டேகை பிரபலப்படுத்தி இருக்காங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த தருணத்தில் கேட்க விரும்புறேன். அவங்கள தற்கூரின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? காலேஜ் பண்ணியிருக்காங்க, ஹை ஸ்கூல்ஸ் முடிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க, அவங்களே சேர்த்து தான் நீங்க தற்கூரின்னு சொல்றீங்க. அப்போ தமிழக வெற்றி கழகத்துல வந்து அட்டென்ட் பண்ற எல்லாரையும் நீங்க தற்கூரின்னு சொன்னீங்கன்னா, டிவிகே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அப்போ உங்க கட்சிக்கு அவங்க ஓட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ டிவிகே வந்தாலே தற்கொலையா? இது சொல்றதுக்கான கட்ஸ் திமுக எங்க இருந்து வருது? இது சொல்றதுனாலயே திமுக வந்து இந்த எலெக்ஷன்ல லூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல ஈரோட்ல கேக்குறாங்க, கேட்கும்போது அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது. சரி, நான் நினைக்கிறேன் ஒரு சமயம் தெரியாட்டி கூட வச்சுப்போம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. அந்த பசங்க எல்லாம் எந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சாங்க? தமிழ்நாட்டுல படிச்சாங்க. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்தது?